வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமேதேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு கடவுளின் கணக்கு, இதில் பல ராசிகளை பற்றி பேசிட்டு வந்தோம். கடவுளின் கணக்கு, நம்ம என்னென்னமோ கணக்கு, நம்ம மனசில் என்னென்னமோ எண்ணங்கள், இப்படி செய்யலாம், புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி அப்படி பண்ணலாம், இப்படி போகலாம், இப்படி செய்யலாம், இது கரெக்டாக வரும், அப்படி மூளையை பிசைஞ்சு நம்ம போடக்கூடிய கணக்கெல்லாம் ஒரே நொடியில் கடவுள் வந்து ஊசியை எடுத்து பலூனை வெடிக்க பண்ண மாதிரி பண்ணிட்டு போயிடுறாரு. கடவுளின் கணக்கு தான் என்ன? நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குது, நம்ம என்ன செய்யணும், எதை செஞ்சால் நமக்கு நிம்மதி என்பது கிடைக்கும், எங்கே கிடைக்கும்? அந்த வரிசையில் இன்னைக்கு மீனராசி. மீனராசிக்கு கடவுளின் கணக்கு என்ன? பிறப்பு ரகசியம் என்ன? தனித்துவங்கள் என்ன? மீனராசிக்கு இதுதான் இனிமேல் நடக்க போகுது. அடுத்த 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் மீனராசிக்கு எது நடக்கும்? பரிகாரங்கள் என்ன? இதை பற்றி பேசலாம் வாங்க. மீனராசி காலபுருஷனுடைய 12ஆம் வீடு மீனராசி. இந்த ராசி சாதாரணப்பட்ட ராசி இல்லைங்க, இதை மட்டும் நான் உண்மையாக சொல்லிக்கிறேன். அதாவது 12 ராசிகளில் மோட்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி. பிறவி என்பது ஆரம்பமாவது மேஷம் அப்படின்னா அது முடியுங்கின்றது அப்படிங்கிறது மீனம். இந்த மீன ராசியில் மிகப்பெரிய சித்தர்கள், மகான்கள், இந்த பூமியில் பிறந்த மிகப்பெரிய மகரிஷிகள், அவதார புருஷர்கள் எல்லாம் இந்த மீனராசியில் பிறந்திருக்காங்க. அப்படிப்பட்ட மீனராசி. இந்த மீனராசியில் சுக்கிரன் காமத்தை ஊற்றுவிக்கக்கூடிய, உலக அத்தனை விஷயங்கள் மீதுமான ஆசையை ஊற்றுவிக்கக்கூடிய, படைப்பை ஊற்றுவிக்கக்கூடிய, கிரியேட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய கற்பனை வளத்தை ஊற்றுவிக்கக்கூடிய, கிரியேஷன் அதை ஏற்படுத்தக்கூடிய சுக்கிரன் வந்து இங்கே உச்சம் பெறுகிறார். இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இந்த இடத்துல மீனராசியில் குரு ஆட்சி பெற்று காலபுருஷனுடைய 3ஆம் வீட்டிற்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியான புதன் இங்கே நீச்சம் பெறுவார். ஒரு மாதிரியான வீடு இது. அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் தொடங்கி உத்தரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களும் ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்களும் முடிய இந்த மீனராசி. மீனராசியுடைய பிறப்பு ரகசியம், இது நீர் ராசி அப்படிங்கிறதுனாலேயோ என்னமோ இவங்களுடைய எண்ணங்களும் நீர் மாதிரி தான் இருக்கும், ஒரு இடத்துல நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான மனசில் வந்து என்னென்னமோ தேவையில்லாத குழப்பங்கள் வர்றது இயல்பு. அதை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, இது படைப்பிலேயே அப்படி தான். மீனராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மென்மையான மனிதர்கள். ஆரம்பத்தில் கம்முன்னு இருந்தாலும் இந்த மென்மையான மனிதர்களுக்குள்ள ஒரு நரசிம்ம அவதாரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சில வருஷங்கள் பிடிக்கும். அந்த நரசிம்ம அவதாரத்தை ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா மீனராசியை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய இது எல்லாமே மாறிடும். இதுதான் உண்மை. மீனராசிக்கு பிறப்புடைய ரகசியம் என்ன அப்படின்னா, மற்றவர்களால் ஏமாற்றப்படக்கூடிய யோகம் என்பது மீனராசிக்கு பிறப்பிலேயே உண்டு. இது நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்க வேணாம், உண்மையை பேசுவோம். மீனராசிக்கு என்னமோ ஏதோ தூக்கம், அது வந்து கொஞ்சம் அதிகமான சிந்தனை, தூங்குகிற நேரத்தில் தூக்கம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மீனராசிக்கு ஓய்வில்லாத வாழ்க்கை. பிறப்பு முதல் இறப்பு வரை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயுமே கேப்பே இல்லை, ஒரு ஸ்பேஸே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கணும். மீனராசியில் பிறந்த பெண்கள் எஸ்பெஷலாக கல்யாணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிற்கவே மாட்டாங்க. அதாவது உடம்பு சரி இருக்கோ உடம்பு சரியில்லையோ 365 நாள் விடுமுறை இல்லாமல் வேலை செய்யக்கூடியது மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பிறப்பு ரகசியம். மீனராசியில் பிறந்த பெண்களுக்கு நல்ல கணவன்மார்கள் அமைவார்கள். ஆனாலும் என்னமோ இவங்களை, மீனராசி பெண்களை கணவன்மார்கள் டாமினேட் பண்ணுவாங்க. டாமினேட்னா அதிகாரம் செலுத்துவது. கல்யாண வாழ்க்கையிலுடைய முற்பகுதியில் ஃபஸ்ட்டு 15-20 வருஷம் கணவன் வந்து மனைவியை டாமினேட் பண்ணுவார். மீனராசி மனைவியை ஒரு 20 வருஷம் கழித்து இந்த மனைவி ஒரு அவதாரம் எடுத்து அந்த கணவனை கடைசி சாகர வரைக்கும் டாமினேட் பண்ணுவாங்க, கடாய்ந்து எடுத்துருவாங்க. இது மீனராசியுடைய பிறப்பு ரகசியம். ஆழ்ந்த பச்சாதாபம், கற்பனை வளம், ஆன்மீக நாட்டம் இதெல்லாம் அதிகமாக கொண்ட ஒரு ராசி மீனராசி. இது மீனராசியுடைய ஒன் ஆஃப் த தனித்துவம். உணர்ச்சி வயப்படக்கூடியவங்க, எளிதில் உணர்ச்சி வயப்படக்கூடிய ஒரு எமோஷன் ஆகக்கூடிய ஹேபிட், நேச்சர் வந்து மீனராசிக்கு இருக்கும். அதே மாதிரி அடுத்தவங்களுடைய எமோஷன்ஸையும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு தன்மையும் இருக்கும். இவங்க உணர்ச்சி வசப்படுவாங்க, மற்றவங்களோட உணர்ச்சியை புரிஞ்சுக்கிறதுல நிறைய கேப் இருக்கும்.
டோட்டலாக புரிஞ்சிக்கவே முடியாது இவங்களால் அப்படின்னு சொல்ல முடியும். ஆன்மீக ரீதியான விஷயங்களில், மத வழிபாடுகளில் மீனராசிக்கு வந்து அதிகமான ஈடுபாடு இருக்கும். அதே மாதிரி ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகணும், கோவிலுக்கு போகணும், அது பைத்தியமாகவே இருப்பாங்க. நான் எப்போ பாரு கோவிலுக்கு தான் போகணும். சினிமா தேட்டர், ஹாலு, மாலெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. கோவில் கோவில் கோவில், இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. தான் மட்டும் குழப்பமடையாமல் தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் குழப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாம்பியன் வந்து மீனராசி தான். அருமையான குணம் கொண்டவர்கள், நல்ல ஒரு கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கும், அதுதான் மீனராசி. நல்ல குணம் கொண்டவர்கள், ஆனால் வாழ்க்கையில் நிறைய கஷ்டமும் படக்கூடியவர்கள் இதே மீனராசிக்காரங்க தான். குரு பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு அப்படிங்கிறதுனாலையோ என்னமோ தெரியாது, அதிகமான நல்ல எண்ணங்களை கொண்டவர்கள் மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரங்களுக்கு வெற்றிக்கான சூட்சமம் என்ன? முதல் பாயிண்ட், திருச்செந்தூர் சிவசுப்பிரமணிய சுவாமி முருகனை வந்து தொடர்ந்து வழிபட மீனராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட துன்பத்திலிருந்தும், எப்பேற்பட்ட சவால்களிலிருந்தும், தோஷங்களிலிருந்தும், நவக்கிரக தோஷங்களிலிருந்தும் விலக்கு கிடைக்கும். யாரை நம்பணுமோ அவங்கள மட்டும் நம்பி செயல்படுவது நல்லது. எல்லாரையும் வெளுத்ததெல்லாம் பாலன்னு நம்பி ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், வீட்லேயா இருக்கட்டும், எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்புவதை நிறுத்தணும். நீங்கள் வெளிப்படையாக இருக்கிறதுல தப்பே இல்லை, ஆனால் ரகசியங்களை வெளியில் பகிராமல் இருக்கணும். அதில் நீங்கள் ஏற்கனவே கெட்டிக்காரங்க தான் எனக்கு தெரியும். இருந்தாலும் தேவையுள்ள மனிதர்கள்ட்ட ரகசியமாக வச்சுக்கிறதும், தேவையில்லாதவங்கள்ட்ட ரகசியத்தை பகிர்ந்துக்கிறதும் உங்களுடைய ஒரு குணாதிசயம். இதை நீங்கள் மாற்றிக்கணும். எப்போவுமே நீங்கள் உங்களுக்காக ஒரு விஷயம் தெரியலனா, தெரிஞ்ச அனுபவசாலி யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதை கேட்டு நடந்துக்கணும். அதை விட்டுட்டு தலையை விட்டுட்டு வாழை பிடிக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ தற்சமயம் 2.5 வருஷம் ஜென்ம சனி உங்களுக்கு நடக்குது. 7.5 சனியில் பீக் பீரியடு. இந்த சமயத்தில் பண விஷயத்தில் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த பணத்தையும் யார்கிட்டையும் தேவையில்லாமல் வாங்குறதோ, கடன் வாங்குறதோ, கொடுக்கறதோ எல்லாமே மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும். பண விஷயங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது வேண்டியது உங்களோட கடமை. மீனராசிக்கு அடுத்த 1.5லேருந்து 2.5 வருஷம் வரைக்கும் இனிமேல் இதுதான் நடக்கும். என்ன நடக்கும்? இப்போ தற்சமயம் ஜென்ம சனி நடக்குது மீனராசிக்கு. இன்னும் 2 வருஷ காலம் ஜென்ம சனி இருக்குது. இந்த காலகட்டத்தில் முதல்ல சாதாரணமாகவே மனசில் அதிகமான குழப்பங்கள் வரக்கூடிய மீனராசிக்கு வேலை செய்யக்கூடியதில் பாதகங்கள், தேவையில்லாத பிரச்சனை, சுப்பீரியர் ஆஃபீஸரோட மோதல், வீட்டில் குடும்பத்தில் கணவன் மனைவியோட, மனைவி கணவனோட சச்சரவு, குழந்தைகளுடைய உடல் நலத்தில் பிரச்சனைகள், இப்படி தொடர்ந்து சனீஸ்வர பகவான் உங்களை ஆக்கப்பைடாக ரெஸ்ட்லெஸ்ஸாக வச்சுருப்பார். அதில் கொஞ்சம் கூட டவுட்டே தேவையில்லை. ஆனால் இதோட முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கஷ்டங்கள் தான் ஒரு மனிதனை மிகப்பெரிய ஒரு நிலைக்கு எடுத்து செல்கிறது அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது யாராலையும். சும்மா சுகமாக இருக்கிறவங்க அங்கேருந்து நகரவே முடியாது. நிறைய கஷ்டப்படுறவங்க, அனுபவப்படுறவங்க தான் அடித்து உதச்சிட்டு மேலே வந்து ஜெயிச்சு உலகத்துக்கே தன்னை யாருன்னு ப்ரூவ் பண்ணி காமிப்பாங்க. அந்த அளவில் மீனராசிக்கு வந்து இப்போ பிரச்சனைகள் இருக்குது. மனதளவில் தான் முதல்ல அட்டாக் பண்ணுவார் சனி பகவான். சந்திரன் மீனத்தில் இருந்தால் அது மீனராசி. அந்த சந்திரனை சனி பிடிக்கிறது தான் ஜென்ம சனி. அந்த சந்திரனை சனி பிடிச்சாச்சுன்னா மனசை வந்து சனி பிடிச்சாச்சுன்னு அர்த்தம். அப்போ மனசை பிடிக்கக்கூடிய சனி மனசை ஆப்ரேட் பண்ண விடாமல் அப்படியே முடக்குவார். மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை தவறாக இது பண்ணுவார். அதே மாதிரி தடை தாமதங்களை ஏற்படுத்துவார். இது தொடர்ந்து சனி செய்யறதுக்கு தான் அவரோட வேலையே. இந்த திருமணம் போன்ற விஷயங்களில் வந்து ஏற்கனவே பின்னடைவு இருக்குது அப்படின்னா திருப்பி அது மேலே போய் பாயக்கூடாது. நேரம் சரியில்லைங்கிற போது நம்ம பதுங்கி தான் ஆகணும். நம்ம வந்து பொறுமையாக இருந்து தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. பொறுமையாக நம்ம இலக்கை நோக்கி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கணும். அவசரப்பட்டோ இது பட்டோ ஒன்றும் நடக்க போகிறதில்ல. மாறுதல்கள் வராது. தெய்வ நம்பிக்கை, இறை வழிபாடு மூலியமாக தான் நம்மளுடைய சிந்தனையிலும் மாற்றம் வரும், நம்முடைய செயல்களிலும் மாற்றம் வரும், வாழ்க்கையிலும் மாற்றம் வரும். சனி பகவான் உங்கள் ஜென்மராசியிலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் கௌரவமான பதவிகள்லாம் கூட வரும். அதே மாதிரி அவருடைய 7ஆம் பார்வையினால் வீட்டில் சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் சாதாரணமாகவே எந்த வீட்லேயுமே நல்லா இருக்கிற நேரத்திலேயே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வர காலகட்டங்களில் நம்ம இருக்கும். இப்போ ஜென்மசனி காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருதுன்னா அதை நினச்சி நம்ம ஆச்சரியப்படுறதுக்கோ இல்லை வந்து பயப்படுறதுக்கோ ஒன்றுமே இல்லை. மனைவினாலே பிரச்சனை தான், கணவன்னாலே பிரச்சனை தான், குடும்ப வாழ்க்கையினாலே தொந்தரவுகள் தான். அதெல்லாம் இருந்தும் அதில் ஒரு சுகம் இருக்குது, அதில் ஒரு இன்பம் இருக்குது. அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லதை எடுத்துப்போம், கெட்டதை விட்டுருவோம். சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியுடைய 10ஆம் வீட்டை பார்ப்பதனால உங்களுக்கு கொஞ்சம் பதவி உயர்வு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள், இருக்கிற இடத்துலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி ப்ரமோஷனோட இன்னொரு மாநிலத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் அமையும். வீடு கூட மாற்றக்கூடிய நிலைமைகள் வரும். இந்த மாதிரி கடினமான காலகட்டத்தில் மீனராசி என்ன செய்தால், என்ன பரிகாரம், எதை செய்தால் ஜெயிக்க முடியும், சுருக்கமாக டக்குன்னு அதை பற்றி பேசுவோம் வாங்க. கடின உழைப்பு உங்களை காப்பாற்றும். இந்த மாதிரி ஜென்மசனி காலகட்டத்தில் பொறுமை, எளிமை, கடமை. உங்களோட பொறுமை,
நீங்கள் இருக்கக்கூடிய எளிமையான வாழ்க்கை, நீங்கள் கடமையை தவறாமல் தினம் தினம் செய்கிறது, இதுதான் உங்களை காப்பாற்றும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை. உங்களோட மன அமைதியை தான் நீங்கள் காப்பாற்றிக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சும்மா போனாலும் எவனா ஒருத்தன் வம்புக்கு இழுப்பான். நம்ம ஊரில் சாதாரணமாகவே அந்த மாதிரி வம்புகளை பெரிய இழுப்பாங்க. இந்த வெளியில் போகக்கூடிய டிராஃபிக் சமயத்தில் தான் தான் பெரிய வீரன்னு உடம்பை எரும மாடு மாதிரி வச்சுட்டு சில பேர் வந்து சண்டை போடலாம் வருவாங்க. அதெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணணும். ஏன்னா வாழ்க்கையில் பல எரும மாடுகள் நம்மளை சுற்றி வரும். எல்லா எரும மாடு கூடயும் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. நம்ம போக வேண்டிய இலக்கை நோக்கி பயணிச்சுட்டே இருக்கணும். அவன் வீரத்தை காமிக்கிறது அந்த பைக்கில் போகிற அந்த இடத்துல தான் முடியும். புரியுதுங்களா? வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுல அவனோட வீரத்தை காமிக்க முடியாது. ஆம்பளைங்களில் பல பேர் எங்கே தவற விடுறாங்கன்னா, உடல் வலிமையை, தன்னோட உடல் வலிமை கம்மியாக இருக்கவன்கிட்ட போய் காமிக்கிறது தான் வீரம்னு நினைக்கிறாங்க. இதை போல் ஒரு கோழத்தனம் இருக்கவே முடியாது. தன்னோட உடல் பலமாக இருக்கிறவன்கிட்ட காமிக்கிறது தான் உண்மையான வீரம். அதுவும் தேவையான அர்த்தமான விஷயத்துக்கு. ஸோ இந்த மீனராசி நேரம், இந்த நேரம் ஜென்மசனி அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. செய்கிற தொழிலில் மாற்றங்கள் வரலாம். உங்களோட பதவிகள் ஏறினாலும் அந்த அதிகார துவனி உங்கள்கிட்ட வந்துடக்கூடாது. சனி வந்து டெஸ்ட் பண்ணுவார். உங்களுக்கு சின்ன பதவி உயர்வை கொடுத்து பார்ப்பார். இவன் எதாவது பண்ணுறானா, இவன் ஏதாவது கடமுடா செய்கிறானா, ஏதாவது திமிராக இருக்கானா, டக்குன்னு பிளக்கப்படுங்கிடுவார். அதனால் அதை ஜாக்கிரதையாக நீங்கள் கையாள வேண்டியது உங்களுடைய கடமை. குரு பகவான் அதிசார குருவாக கிட்டத்தட்ட அக்டோபர் 18 டிசம்பர் 3 வரைக்கும் கடகராசியிலிருந்து அங்கேருந்து உங்கள் ராசியை பார்ப்பது குரு பார்வை கிடைக்கிறதுனால இந்த 45 நாள் உங்களுக்கு ஹாலிடே பீரியடு, ஹனிமூன் பீரியடுன்னு கூட சொல்லலாம். சனியுடைய தாக்கம் முழுமையாக கம்மியாகும். உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மனசில் உற்சாகம், தெளிவுலாம் பிறக்கும். இந்த நேரத்தில் டக்குன்னு முக்கியமான முடிவுகளை 1-2 முடிவுகளை எடுத்து வச்சுக்கிறது நல்லது. பரிகாரம்னு எடுத்தோம்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம், இதை வந்து நீங்கள் தினமும் காதால் கேட்டாலே போதும். சரி, எதுவுமே எனக்கு வாயில் சொல்லணும் அப்படின்னா ஓம் நம சிவாய நமக, இந்த தாரக மந்திரம் இது உலகத்தில் இருக்கக்கூடிய இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய தாரக மந்திரம். இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் வாயில் ஜபிச்சாலே போதும், உங்களுக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். இல்லை நான் சிவன் பக்தன் இல்லை விஷ்ணு பக்தன் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய நமக, இந்த 2 மந்திரம் தான் தாரக மந்திரங்கள். இதை வந்து ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து யார் பக்தராக இருந்தால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. கடவுளை எந்த முறையில் வேணால் நீங்கள் வழிபடலாம். ஆனால் உண்மையான பக்தி உங்கள்கிட்ட இருக்கா, அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. நிறைய இந்த மாதிரி ஏழரை ஜென்மசனி காலகட்டங்களில் தான தர்மங்களை மேற்கொள்ள வேண்டியது பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்கிற ஒரு உண்மை. தான தர்மங்கள் அப்படின்னா 10 கோடி வச்சுட்டு 10 ரூபாய் தானம் பண்ணுறது பாவம். உங்களுக்கேற்ற, உங்கள் வசதிக்கேற்ற தான தர்மத்தை நீங்கள் செய்யணும். இதை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தவங்களை பார்த்து என்றைக்குமே யாருமே ஏளனப்படுத்தக்கூடாது. யாருக்கு வேணால் எப்போ வேணால் நிலைமை மாறும். அதாவது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, when the ant is dead the bird eats the ant, when the bird is dead the ant eats the birdம்பாங்க. அதனால் சுழற்சி தான், வாழ்க்கையே ஒரு சுழற்சி தான். இன்றைக்கி யார் கீழே இருக்காங்களோ அவங்க நாளைக்கு மேலே வருவாங்க. இன்றைக்கி யார் மேலே இருக்காங்களோ அவங்க நாளைக்கு கீழே வரலாம். எப்போவுமே இதை வந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தோல்வியை விட வெற்றியை கையாளுறது ரொம்ப கஷ்டம். ஒட்டுமொத்த மீனராசினியர்களுக்கும் நாம் சொல்லக்கூடிய பரிகாரமானது ஓம் விருஷபத்வஜாய வித்மஹி கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத், இது குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம். ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத், இது சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம். இந்த 2 காயத்ரி மந்திரத்தையும் குறைஞ்சபட்சம் 21 முறை சொல்லும் போது டெய்லி குளிச்சுட்டு உங்களுடைய சகல விதமான தோஷங்களும் நீங்கும். இறைவன் நேரடி அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வேறொரு நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.